ஐயா, உங்கள் ஊருக்கு லொக்கேஷன் பார்க்கத்தான் வந்தேன். உங்கள் பையன் பாட்டை கேட்டு அசந்து போயிட்டேன். அவனோட திறமை இந்த சின்ன கிராமத்திலே முடிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவனை என் படத்தில் பாட வச்சு பெரிய ஆளாக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்கள் சம்மதம் வேணும். இல்லை சார், எங்கள் அப்பா விட்டு நான் எங்கேயும் வரதா இல்லை சார். அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர், அவர் ஒன்று கூட்டு போயிட்டு பெரிய ஆளாக்கணும் பார்க்குறாரு. அதை போய் வேணாங்கிற இந்த நல்ல வாய்ப்பு வேற யாரும் கிடைக்குமாடா? கடைசி வரைக்கும் ஆடு வைக்கலாம் முடிவு பண்ணிட்டியாடா? ஏண்டா வீடு தேடி வந்த ஸ்ரீதேவியை வேணாங்கிற? என்னடா எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசுறீங்க? அவருக்கு கண்ணும் தெரியாத வயசாயிருச்சு. அவரை விட்டுட்டு நான் எப்படா போக முடியும்? ஏண்டா எங்க மேலாம் நம்பிக்கை இல்லையா? அவருக்கு நீ மட்டும்தான் பிள்ளையா, நாங்க இல்லையா? அதானே. ஓ, இதுதான் பிரச்சனையா? அப்போ அப்பாவே நம்ம கூட கூட்டு போயிடலாம். அப்போ ஆடெல்லாம் ஆடெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஒன்றும் அடிச்சு சாப்பிட மாட்டோம். சீமா, நீ போயிட்டு வாயா. அப்பா, நீ ஏன் பிள்ளைப்பா, உன் திறமை என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும்ப்பா. என்னை பற்றி கவலைப்படாதயா. இவங்கெல்லாம் இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேலே என் மருமக இருக்கா. நீ கவலைப்படாதான் நல்லா பார்த்துக்குவாங்க. தைரியமாக போயிட்டாயா சீமானு. சரிப்பா. ஐயா, உங்களை நம்பி தான் பிள்ளை அனுப்பி தான் பத்திரம் பார்த்துக்கணும் நீங்கள். ஐயா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைய பெரிய ஆளாக்கி பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கறது என் பொறுப்பு. போகலாமா? போகலாம் சார். அப்போ நாங்கள் கிளம்புறோங்க ஐயா. போயிட்டாங்க ஐயா. மாமா, 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 என்கிட்ட சொல்லாம போறதுக்கு உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்துச்சு? உங்ககிட்ட சொல்லிட்டு போகிற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லை. நீ தைரியமா போயிட்டு வா மாமா. நான் உன்னை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன். எல்லாரும் நாட்டுக்காரனை தானே பாக்குறாங்க. ஆனா நீ பெரிய பாட்டுக்காரனா வரணும். இந்த ஊர் உலகமே உன்னை பாராட்டணும். மாமா, இதை வாங்கிக்க. சேர்த்து வச்ச காசு செலவுக்கு வச்சுக்கோ. ஹாய் மாமா. ஹலோ மாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நல்லபடியா வந்து. ஓ சரி மாமா. டைரக்டர் கூப்பிடுறேன், நான் அப்புறம் பேசுறேன். மாமா, ஓ வச்சிட்டியா? சத்தா 8 மணிலாம் கரண்ட் அமைச்சிருவான்டா. சீக்கிரம் விட குளிச்சுட்டு போயிடலாம். சரிதா. டேய், ஏடா சிம்ரா வண்டி இங்கே கிடக்கு? அதானே. துப்பட்டாவும் கிடக்கு. என்ன தெரியலையே. என்னடா சிம்மரா செத்து கிடக்க மாதிரி இருக்கு? ஆமாடா, சிம்பல் மாதிரியே இருக்குது. ஐயோ, எப்படி செத்தா தெரியலையே. என்ன இருக்கு சுத்தா? என்னாச்சு தெரியலையே. வா, ஊராலாம் கூட்டு வரலாம். வா வா, கூட்டு வரலாம். எல்லாரும் ஓடியாங்க, ஓடியாங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. எல்லாரும் ஓடியாங்க. இந்த கணத்துல தான் வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க, இங்க வாங்க. இந்த மதுக்கு பாருங்க, இங்க பாருங்க, அதுக்கு பாருங்க. வாங்க வாங்க, குதிங்க குதிச்சு நல்லா தூங்க. ஐயோ பாவம், பாட வந்தவா இப்படி கிடக்கா. பேசுவாளே, எப்படி செத்துருப்பா இவ? யாருமா அந்த பொண்ணு?
யாருக்காவது தெரியுமா? எங்க ஊருக்கு பாட்டு பாட வந்த பொண்ணு எப்படி இறந்ததுன்னு தெரியலையே. யார் பார்த்தது? சார் நாங்கள் 2 பேரும் குளிக்கலான்னு வந்தோம் சார், அப்பதான் சார் பார்த்தோம். அடப்பாவி, இந்த மனுஷன் இங்க வந்து படுத்து கிடக்கான். குடிப்போதையில ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுட்டான்னு தெரியலையே. ஏய் யாரியா நீ? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஒரே கூட்டமா இருக்கு? என்ன சார் விசேஷம்? கீழ இறங்கி வாயா, நான் உனக்கு சொல்றேன். சார் நான் மப்ப அடிச்சிட்டு எப்படி ஏன்னு எனக்கே தெரியல சார். நீங்க வேற சொல்லுங்க சார். மேல வந்து நான் வெளுத்துருவேன். கீழ இறங்கி வாயா. சார் நானே இறங்க வழியாம பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா கீழ இறங்கிரு. இருங்க சார் வரேன். அம்மா கீழ இறங்குடா. என்ன சார் விஷயம்? இந்த பொண்ணை கொண்டு போட்டுட்டு தனியா போட்டு மேல போய் படுத்து கிடக்க என்ன கொலையா? ஐயோ பாட்டுக்காரி சிம்ரன் சார். மப்ப அடிச்சாலும் சரி அடிக்கலாம் சரி, என்னை பத்தி கொலை பண்ண மாதிரி தெரியுது. நான் ஒரு டம்மி பீஸு சார். யோ இப்ப மட்டும் உண்மையை சொல்லல, உன்னை உள்ளத்துக்கு வச்சு லாடம் கட்டிடுவேன் சார். அந்த 4 பசங்க தான் அந்த பொண்ணு படி சுத்திருந்தாங்க, அவங்கள கேட்டு பாருங்க. எந்த 4 பசங்கயா? 2 பேரு சார் நாங்களாம் சார். ஏய் வாடா. யோ நீ வாயா. எங்களை விடுங்க சார். நடங்கடா 2 பேரும். சரி சார். சார் வாங்க. ஏன் மாமா நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு பொழுது போக வேண்டாமா, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. அதுக்காக அறுவல் இடத்துலமா வேலை செய்வீங்க? நான் கண்ணு தெரியாம சாதாரண நினச்சிடாதம்மா. நான் காட்டுக்குள்ளே தெரிஞ்சோம்மா. எதை செஞ்சாலும் சரியாக செஞ்சிருவோம்மா. அப்படியா மாமா? ஆமாம்மா. அப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், ம். அதையும் கரெக்டா செய்யுங்க. என்ன? என்னம்மா என்ன விஷயம்? மாமா எங்கன்னு யாராச்சும் கேட்டா மெட்ராஸ் போயிருக்குன்னு சொல்லாதீங்க, வேலை விஷயமா வெளியூர் போயிருக்குன்னு சொல்லுங்க. ஏம்மா அப்படி சொல்லுதா? அந்த பாட்டுக்கார பொண்ணு சிம்ரன்னு மாமா பின்னாடியே சுத்திட்டு இருக்கோம். அது இப்ப செத்து போச்சு மாமா. ஐயோ ஐயோ, ஏம்மா எப்படி செத்துச்சு? அது தெரியல மாமா. ஆனா எப்படி செத்துச்சு, ஏன் செத்துச்சுன்னு போலீஸ்காரங்க தேவையில்லாம என் மாமனை தொல்லை பண்ணுவாங்க. அதனால மாமா மனசு கஷ்டப்படும். அது எதுக்காக போயிருக்கோ அந்த வேலைக்கு வில்லங்க வந்துடக்கூடாதுல்ல மாமா. அதனாலதான் உங்களை அப்படி சொல்றேன். நீ சொல்லுது சரிதாம்மா, அதை நான் பார்த்துக்கிட்டதாம்மா. சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன். ம். ஒரு லவ் சீனு, 2 பேரும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஹலோ ஹலோ, டைரக்டர் சாருங்களா? ஆமாம்மா, நான் டைரக்டர் தான் பேசுகிறேன். சார் சொல்லுமா. நான் தேவிப்பட்டினத்துலேருந்து அகல்யா பேசுகிறேன். சரி. என் மாமா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சீமான் பக்கத்தில் தான் இருக்காப்புல, இந்தா கொடுக்குறேன். ஹலோ அகல்யா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காங்க? நீ எப்படி இருக்க? எல்லாரும் நல்லா இருக்கோம் மாமா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? பாவம் மாமா, அந்த சிம்ரன் பொண்ணு திடீர்னு செத்து போச்சு. சிம்ரன் செத்துட்டாளா? என்ன சொல்ற? எப்படி செத்து போனா? எப்படி செத்துச்சுன்னு தெரியல மாமா. போலீஸ்காரங்க விசாரிச்சிட்டு இருக்காங்க. இதை சொல்லத்தான் மாமா ஃபோன் பண்ணேன். இது எதுவும் மனசுல வச்சுக்காம போன காரியத்துல கவனத்தை செலுத்துங்க. என்ன சீமான் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? என்னாச்சு? ஏதாவது சொன்னா தானே தெரியும். சிம்ரன் அவங்க தான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னாங்களே. அவங்க இனி வரவே மாட்டாங்க சார். என்ன சொல்கிறீங்க? அவங்கள யாரோ கொலை பண்ணிட்டாங்க. என்ன சீமான் சொல்கிறீங்க? யாரு? போலீஸ் இப்போ என்னதான் சந்தேகப்படுதான். எதுக்கு நான் ஊருக்கு போய்? நோ 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 நோ, இப்போ போனீங்கன்னா உங்களை விசாரிச்சுக்கிட்டு உண்மையான கொலைகாரனை கோட்டை விட்டுருவாங்க. உங்கள் ஊர் இன்ஸ்பெக்டர் என் ஃப்ரெண்டு தான், நான் பேசிக்கிறேன்.